ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மேகிலே ஒரு ரெசிபி மேகி பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மேகி, பிரெட், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நறுக்கின வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அது லைட்டாக வதங்கினதும் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். இது நல்லா வதங்கினதும் அதிலேயே ஒரு பாக்கெட் மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததும் அதிலே மேகியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நான் ஒரு பாக்கெட் மேகி ஆட் பண்ணிக்கிறேன். மேகி நல்லா வேகட்டும். இப்போ மேகி ரெடி ஆயிடுச்சு. நறுக்கின மல்லி இலை மேலே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மேகி கொஞ்சம் நேரம் கூலாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் இது மாதிரி 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த கார்னரை வேஸ்ட் பண்ணிடாமல் அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை லைட்டாக பூரி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் அதில் மேகியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்பூன் மேகி எடுத்து கார்னரில் வச்சு சுற்றிலும் தண்ணி தொட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டுறதுக்கு. இதே மாதிரி சுற்றிலும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை முட்டையில் டிப் பண்ணி அது மேலே ப்ரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நீங்கள் முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். சூப்பரான மேகி பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.